லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சக்தி, ஒரு தடவை நல்லா யோசி சக்தி. சாதாரண விஷயம் இல்ல இதெல்லாம். டிஎன்ஏ டெஸ்ட்னு சொல்லவும் பயந்துட்டல. நீ என்னவோ பண்ணு, என் பிள்ளைய என்கிட்ட விட்டுரு. முதல்ல கையெழுத்து போடு. தப்பு செஞ்சது நீதான்னு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டல்ல. இனிமே என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இனிமே இந்த ரங்கநாயகி வீட்டை பத்தி நீ கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. பூஜாவா, வெற்றி. அண்ணி, அண்ணி, ஐயோ அண்ணி, முடியல வாங்க, முடியல வாங்க அண்ணி, 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 அது முடியல சக்தி. சிஸ்டர், அண்ணி, நர்ஸ், நர்ஸ், சிஸ்டர், சக்தி, அண்ணி. இருங்க அண்ணி, கொடுங்கம்மா. சிஸ்டர் கொடுங்க, என்னங்க.
ரம்யா முடியல சக்தி. சரியாயிடும் நீ. ரொம்ப கொஞ்சம் வலிய பார்த்துக்கோங்க. சரியாயிடும் சரியாயிடும் சார். சக்தி. பாத்துக்கோங்க, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இல்ல சக்தி. கொஞ்சம் கொஞ்சமா பெயின் கம்மியாயிடும். சரி, வலிக்குது. முடியல சக்தி, ரொம்ப வலிக்குது. அசோக், சரியாயிடும் நீ. நீ பயப்படாத. அம்மா, சரியாயிடும் சரி. அம்மா, வலிக்குது. சரியாயிடும் என்ன? நம்ம குழந்தைய காப்பாத்த சக்தி அவ வாழ்க்கையை பறி கொடுத்துட்டா அசோக். சக்தி என்னாச்சு? அம்மா கொடுத்த விவாகரத்து பத்திரத்துல சக்தி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. சக்தி ஏன் இப்படி பண்ண? அண்ணே, உங்க குழந்தைய காப்பாத்தி கொடுக்கறேன்னு உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த, அதை தவிர வேற வழி எதுவும் எனக்கு தெரியலண்ணா. அப்போ உன் வாழ்க்கை? சக்தி, நாங்க பண்ண தப்புக்கு நீ ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? வெற்றி பத்தி யோசிச்சு பாத்தியா நீ? அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஒண்ணுன்னா, எங்கெல்லாம் உண்மையா இருந்தா எங்களை யாரையும் பிரிக்க முடியாது. டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டாலும் வெற்றிக்கும் எனக்கும் இருக்கிற என்னைக்குமே மாறாது. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அண்ணா, என்னண்ணா நீ? சக்தி, இதுக்கு பிராயச்சித்தமா நான் என்ன பண்ணிட முடியும்? நல்லபடியா குழந்தை பிறக்கிறது தான் எனக்கு நீங்க தரப்போற கிஃப்ட். என்னாச்சு ரங்கநாயகி? எங்க போயிருந்த? என்ன செட்டில்மெண்ட்? என்ன விஷயம்? ரொம்ப நாளா இந்த வீட்டை போட்டு பாடா படுத்திட்டு இருந்த ஒரு பிரச்சனைய அத்தை மொத்தமா முடிச்சு விட்டு வந்துட்டாங்க. அத்தை, மாமாக்கு புரியுற மாதிரி நீங்களே சொல்லுங்க. எப்பவும் ஏன் மருமகன் என்னமோ தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்களே. சக்தி டைவர்ஸ் பேப்பர்ல அவளே கையெழுத்து போட்டுட்டான். என்ன? சக்தி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டாளா? ஆமாங்க. எங்க உங்க பொண்ணு? எப்ப பார்த்தாலும் சக்தி சக்தின்னு அவ பின்னாடியே சுத்திட்டு இருப்பாளே, எங்க போனா? போட்டு கொடுத்து டிவோர்ஸ் பேப்பர்
என்னமோ நீயும் உங்க அப்பாவும் சொல்லிட்டு இருந்தீங்க சக்தி என்னானாலும் கையெழுத்து போட மாட்டான்னு. இப்ப போட்டுட்டால. சக்தி என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணா. எப்படி எப்படி? நானே அவளை இந்த வீட்டு மருமகளா வாமான்னு கூப்பிடணுமா? நடந்துச்சா? இல்ல இல்ல, இந்தா மொத்தமா முடிச்சு விட்டாச்சு. சரண்யா, என்னடி நான் பாட்டுக்கு இங்க பேசிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க? இல்ல, எனக்கு டயர்டா இருக்குமா. என்ன சரண்யா, என்னாச்சு? குமாரி, இவ ஏண்டி டயர்டா இருக்கா? எங்க போயிட்டு வந்தீங்க ரெண்டு பேரும்? என்ன ரங்கநாயகி, அவகிட்ட ஏன் பாயிர? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் போனா. ஆமா, நீ என்ன சொல்லி சக்தி கிட்ட கையெழுத்து வாங்கின? ஏங்க, அவளை கையும் களவுமா புடிச்சேன், காட்டு கோவிலுக்கு வர சொல்லி. என்ன சரண்யா அப்படி பாக்குற? காட்டு கோயில்ல போய் சொல்லி பரிகாரம் பண்ண முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. அதான் அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. பாதியிலே பரிகாரம் எதுவுமே செய்ய முடியாம ஓடினா பாரு ஒரு ஓட்டம். பார்த்தா நேரா ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்கிறா. அவளுக்கு மனசெல்லாம் பயம் சரண்யா. போய் சொல்லி பரிகாரம் பண்றோமே, எங்க கர்ப்பம் கலைஞ்சிருமோன்னு பயம். சரண்யா, நீ ஏமா அழற? வெற்றி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என்ன சரண்யா? சக்தியை விட நல்ல பொண்ணா பார்த்து நான் உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ கவலைப்படாத சரண்யா. என்ன பூஜா, நான் சொல்றது சரிதானே? ரங்கநாயகி, காட்டு கோயிலுக்கு சக்தியை வர சொன்னதெல்லாம் ரொம்ப அநியாயம். உனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கறதெல்லாம் நீ மறந்துடாத. ஏங்க, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்கிற தைரியத்துல தாங்க அவளை நான் காட்டு கோவிலுக்கே வர சொன்னேன். இதோ நிக்கிறா பாருங்க என் பொண்ணு. புருஷனை பிரிஞ்சு வந்து 6 மாசம் ஆச்சு. அம்மா, நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இவ எப்படி இருக்கா பாருங்க. இருந்தா என் பொண்ணு மாதிரி இருக்கணுங்க. சக்தி எல்லாம் சீ. சரண்யா, சரண்யா, உனக்காக தியாகம் செய்யறேன்னு சக்தி தான் வாக்கியே கெடுத்துக்கிட்டா. நீ அவளுக்காக துடிக்கிற. செமையா இருக்கு போ. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் என்ன ஆட்டம் ஆடினீங்க. இப்போ அனுபவிங்க, நல்லா அனுபவிங்க. அப்புறம் எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இனிமே அந்த சக்தி பத்தின பேச்சு வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நம்ம வீட்ல சக்தியோட அத்தியாயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன நடக்கணுங்கிறத நாளைக்கு நான் சொல்றேன். குமாரி, ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. எப்படியோ ஒரு வழியா அவளை ஒழிச்சிட்டோம். அடுத்து என்ன? எனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் தான். என்ன மேடம், நீங்க நினைச்சபடி எல்லாம் முடிஞ்சிருச்சா?
நீங்களும் எங்க அக்கா மாதிரி தான்ல. உங்க அக்காவை விட நான் ரொம்ப மோசம். இந்த பூஜா ரொம்ப வேற மாதிரி. ஐயோ அப்படிதான் மேடம் இருக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படியோ சங்கிலி, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த மெஸ்காரி நான் நினைச்ச மாதிரியே சைன் பண்ணிட்டு போயிட்டா. அதான் எனக்கு வேணும். உங்க அக்கா கிட்ட சொல்லு, இவள வெற்றி வாழ்க்கையில இருந்து தூக்கியாச்சு. உங்க எல்லாருக்கும் நான் செம்மையா ஒரு பார்ட்டி தரேன்னு சொல்லி. சூப்பர் மேடம், இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. வேற லெவல். நீங்க இதை அப்படியே அக்கா கிட்ட சொல்லிடுறேன் மேடம். சரி. இனிமே என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இனிமே இந்த ரங்கநாயகி வீட்டை பத்தி நீ கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. வெற்றி, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா. மா சரண்யா. இதோ வரமா. வெற்றி, சொல்லுமா. வா வெற்றி, உட்கார். என்ன விஷயமா? ஏன் நான் சொன்னா கேட்க மாட்டியா? உட்கார்னு சொல்றேன்ல. இல்ல பரவாயில்ல. வெற்றி, நடந்ததெல்லாம் போகட்டும். அம்மா சொல்றத பொறுமையா கேளு. சக்திய கண்மூடித்தனமா நீ நம்பினதுதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். அவெல்லாம் உனக்கு ஏத்த பொண்ணே இல்ல வெற்றி. சக்தி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லம்மா. பாருங்க, நீங்க இவ்ளோ தூரம் எடுத்து சொன்னாலும் வெற்றினா அந்த மெஸ்காரியே நம்பிட்டு இருக்கான். பூஜா, நீ வாயை திறக்காத. அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. வெற்றி, அவளை ஏன்டா சத்தம் போடுற? கொஞ்சம் பொறுமையா தான் பேச. நீ முதல்ல பூஜாவை சத்தம் போடாத. இனிமே பூஜா இந்த வீட்ல பேசலாம். அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு வெற்றி. சக்தி தான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாலம்மா. அம்மா வாமா. அண்ணே. சரளா, வா 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 உட்கார். என்ன சரளா? அண்ணே எப்படி இருக்கீங்க அண்ணே? நல்லா இருக்கியா? நான் கூப்பிட்டுதாங்க சரளா வந்திருக்கான். சரளா, சக்தி விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டான். அண்ணே, நாம கொஞ்சம் வெளிப்படையா பேசுவோமா? எனக்கு எப்பவுமே அதான் பிடிக்கும் சரளா. சொல்லு. நாம 2 பேரும் ஆசைப்பட்டு தானே இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சோம். ஆனா நாங்க அசிங்கப்பட்டு நின்னது தானே மிச்சம். எவ்வளவு ஒரு மெஸ்காரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா வெற்றி. சரளா, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். திரும்பவும் எதுக்காக அதை ஆரம்பிக்கிற? இந்த வீட்ல சக்திங்கிற பேரை யாரும் இனிமே சொல்ல மாட்டாங்க. முன்னாடி நாம கல்யாணத்தை பத்தி பேசும்போது வெற்றி கல்யாணமானவன் கிடையாது. ஆனா இப்பவும் பூஜா கல்யாணம் ஆகாத பொண்ணுதான். அழகும் பணமும் உள்ளவ என் பொண்ணு. அவையே 2ஆம் தாரமா வெற்றிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஊர்ல இருக்கிறவங்களாம் கேட்பாங்களே, அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது அண்ணி? சரளா, நீ இப்ப என்ன சொல்ல வரங்கிறத தெளிவா சொல்லு. ஏமா நீ இப்படியெல்லாம் பேசுற? பூஜா, நீ இதுல எதுவும் பேசாத. இது ஒரு அம்மாவா சரளா யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி சொல்லு சரளா, நான் இப்ப என்ன பண்ணணும்? பேசலாம் அண்ணி. நீங்க கல்யாண ஏற்பாட்டை எல்லாம் பண்ணுங்க.
வெற்றிக்கும் பூஜாவுக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்துல எனக்கு முழு சம்மதம் அண்ணி.